We are a democracy. We don't need to learn from other people what freedom of speech is about. சில விஷயங்களை ஒரு இடத்துல இருந்து கேட்கலாம், இன்னொரு இடத்துல இருந்து கேட்கக்கூடாது. அதாவது நிலைமையை பார்த்து கேள்விகள் கேட்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேள்வி ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக அவர் அமெரிக்காவில் இருக்காரு. ரஷ்யாவை பற்றியான கேள்விகள் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகவே ஆகாது. அந்த இடத்துல நம்மளை போட்டு கொடுக்கறதுக்காக ரஷ்யாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா இல்லையா? இந்த கேள்வியை நம்ம வாத்தி ஜெய்சங்கர் அவர்கிட்ட கேட்குறாங்க. அந்த கேள்வி மட்டும்தானா? கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஒரு மனுஷன் பேசியிருக்காருங்க. அப்படி பேசினதில் மேக்சிமம் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா பிரச்சனை தான். கனடா அமெரிக்கா பிரிக்க முடியாத சக்திகள். சொல்லப்போனால் கனடாவில் பல பகுதிகள் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கனடாவில் இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள் வருது. இந்தியா கனடாவுக்கு எதிராக பல பிரச்சனைகளை செய்கிறாங்க, இல்லாட்டி பலவிதமான விமர்சனங்களை வைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களிடம் அமெரிக்காவினுடைய நிருபர்கள் இல்லை இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய நிருபர்கள் கேட்குறாங்க. We don't think freedom of speech extends to incitement to violence. அதுக்கு வாத்தி சொன்ன ஒவ்வொரு பதிலும் சரியான செருப்படியாக இருந்துச்சு. மாசுனா என்ன, கொலை மாசுனா என்ன அப்படிங்கிறத அவர் காண்பித்திருந்தார். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த மாசு கொலை மாசு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஜெய்சங்கர் அவர்கள் ஒர்த்தான மனுஷன் தாங்க. இந்த ஜெய்சங்கர் அவர்கள் சாதாரண ஒரு மனுஷன்லாம் கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு தனியாக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அவங்களுடைய அப்பா காலத்துலேருந்து வரணும். அவங்களுடைய அப்பா என்னெல்லாம் செஞ்சாங்க, ஜெய்சங்கர் அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்களுடைய மனைவி ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க எப்படி வந்தாங்க, அதன் பிறகு இந்தியா ஜப்பானுடைய உறவில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வந்தது, இந்தியா ஜப்பான் உறவில் ஜெய்சங்கர் அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல விதமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜெய்சங்கர் அவர்கள் நேராக எங்கே போகிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவோட போய் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், அமெரிக்கா வாழ் இந்தியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அங்கே ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ஈவெண்ட்டினுடைய பெயர் கலர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்பது தான். இந்த கலர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுல நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. இந்தியாவை சேர்ந்தவர்கள், இந்தியாவுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது அதே மாதிரியான எதிர்ப்பும் இருக்கும்ல. ஒரு இடத்துல பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவும் இருக்கும்ல. அப்போ இந்தியாவை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும், இந்தியாவினுடைய நிலைமை என்ன, இந்தியாவினுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிறைய பத்திரிகையாளர்களும் இருக்காங்க. பொதுவாக இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கேள்வியை சாதாரண மனிதர்களால் எதிர்கொள்ள முடியாது. ட்விஸ்ட் பண்ணுவாங்க, டேர்ன் பண்ணுவாங்க, நம்ம சொன்னதை நம்ம சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் அப்படி கிடையாதுங்க. எந்த விதமான ஒரு எதிர்ப்பு வந்தாலும் சரி, பாகிஸ்தானுடைய நிருபரே வந்து கேள்வி கேட்டாலும் சரி, ஏன் பதில் இதுதாயா அப்படின்னு சொல்லிடுறார். அப்படி உங்களுடைய உறவில் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது நிலைப்பாடு எடுத்திருக்கீங்களா? ரஷ்யா இந்தியாவினுடைய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. மனுஷன் நிற்கிறது அமெரிக்காவில். ரஷ்யா உக்ரைன் போர் பீக்கில் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் கனடா இந்தியாவினுடைய உறவில் விரிசல் வந்துருச்சு. இந்த நேரத்தில் ரஷ்யாவை பற்றியான கேள்வி வருது. அதுக்கு வாத்தி சொல்கிறார், 1940களில் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. 1950க்கு பிறகு இந்தியா அதை சரியாக கையாண்டாங்க. 1950லேருந்து இன்னைக்கு வர இந்தியா ரஷ்யா உறவில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனா ஏறுமுகம் மட்டும்தான், இறங்கு முகம் இல்லை அப்படின்னு சொல்றார். Since the 50s actually there's been a very systematic mutual cultivation. Now that actually is such a powerful logic, at least in our part of the world. இதை சொல்லியிருந்தா நார்மல் ஒரு பர்சன் இவ்வளோதானே, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் அதை சொல்லலை. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா ரஷ்யா உறவை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுறீங்களோ, அமெரிக்கா ரஷ்யா உறவு, அமெரிக்கா சீனா உறவு, சீனா ரஷ்யா உறவு, இல்லை ரஷ்யா ஐரோப்பிய ஒன்றிய உறவு, இதிலெல்லாம் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த உலகம் பார்த்திருக்கிறது. அப்படின்னா நேராக எங்கே பிடிக்கிறாரு? கிடுக்குப்பிடிய திருப்பி பிடிச்சு அமெரிக்கா ரஷ்யா உறவில் பல விரிசல்கள் வந்திருக்கு, ஆனால் அதை நீங்கள் சரி பண்ணி மறுபடியும் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த மாதிரியான பிரச்சனை இந்தியா ரஷ்யா உறவில் இல்லை அப்படிங்கிறார். But if you consider international relations over the last 70 years, the US-Russian relations, the China-Russia relations, the US-China relations, Europe, pretty much every big relationship in the last 70 years has seen a great deal of volatility. You had sharp ups and downs. அவர் என்ன சொல்றாரு? எங்களுடைய உறவில் எந்த சிக்கலும் கிடையாதா, நீங்க தான் நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கொள்கை தான் அடிக்கடி மாறிட்டு இருக்கு, ஆனா எங்களுடைய கொள்கை ஒரே மாதிரி தான் இருக்கு. உலக நாடுகளுக்கு அமைதி, அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அது அந்த நாட்டு பிரச்சனை, 2 நாட்டு பிரச்சனை, அவ்வளவுதான். மூணாவது ஒரு நாடு தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்களும் தெளிவாக இருக்கோம். எங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையில ரஷ்யா என்னைக்கும் தலையிட்டதும் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய நிருபர்கள் திருப்பி கேள்வி கேட்க முடியுமா? ஏங்க அப்போ அமெரிக்கா என்ன உங்க உள்நாட்டு பிரச்சனையில தலையிடுதா அப்படின்னு கேட்டா திருப்பி வாத்தி சொல்லியிருப்பார். ஏன் நாட்டுல மட்டும் இல்லையா, ஓவராலா பல நாடுகள்ல அமெரிக்கா தான் மூக்க நுழைச்சிருக்காங்க.
ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈராக் வர, ஈரான்ல இருந்து அந்த பக்கமா இருக்கக்கூடிய ரஷ்யா வர, எல்லா இடங்களிலுமே சிரியா பிரச்சனையா இருக்கட்டும், இலங்கை சீனா பிரச்சனையா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், தீவிரவாதத்தை வளர்த்து விட்டதா இருக்கட்டும், ISIS இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் அமைத்து கொடுத்தது அமெரிக்கா தான் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருப்பார். அதனால் அந்த கேள்வி வரல. ஸோ 1940க்கு பிறகு எங்களுடைய உறவில் எந்த சிக்கலும் கிடையாது, ரஷ்யாவும் நாங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கோம், அங்கே போர் நடந்துட்டு இருக்கு உண்மைதான், அந்த போரால் நிறைய மனிதர்கள் சாவது உண்மைதான், ஆனால் அந்த போரை அவங்க நினைச்சிருந்தா இல்ல சில நாடுகள் நினைச்சிருந்தா நிப்பாட்டி இருக்க முடியும். அடிக்கோலிட்டு சொல்றார் சில நாடுகள். அப்போ அந்த இடத்துல மூணாவதா ஒரு நாடு உள்ள வந்துருச்சு, அதனாலதான் இந்த போர் நீண்டுகிட்டு போகுது, எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லப்பா அப்படிங்கிறாரு. சரிப்பா, இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டாரு. அடுத்ததா கனடாவினுடைய பிரச்சனை, பல கேள்விகள். எந்த கேள்வி கேட்டாலும் என்னடா இந்த மாதிரி கேள்வி, வேற கேள்வியே இல்லையா? லைவ் பார்க்கக்கூடிய நபர்கள் 8 மணி நேரம் அந்த லைவ் ஓடிச்சுன்னு தோணுதுங்க. 8 மணி நேரம் ஒரு 70 to 75% கனடா கனடா கனடான்னு சொல்ற கேள்வியே கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்கும் சளைக்காம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கார். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறாரு, பதில் சொல்றாரு, தண்ணி குடிக்கிறாரு, பதில் சொல்றாரு. அந்த பதில்கள் எல்லாம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இந்தியா கனடா உறவில் இவ்வளவு பெரிய விரிசல் வந்துருச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இது விரிசல் கிடையாது. ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடித்து சொல்றார். ஏன்னா கனடாவினுடைய பாராளுமன்றத்தில் கனடா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது இந்த வார்த்தை தான். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை எதிர்த்து நீ பதில் சொல்லிட்ட, நீ கேள்வி கேட்டுட்ட ஜஸ்டின் ட்ரூடோ, இது நமக்கு பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னார். அதே வார்த்தையை இவர் இங்கே பிடிக்கிறார். கனெக்டிங் த டாட்ஸ் ஜெய்சங்கர் அவர்கள் செய்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யோசிப்பாங்க, ஆமா இல்ல உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு, நம்ம எதிர்க்கட்சி தலைவரும் சொல்றாரு, ஜெய்சங்கர் அவர்களும் சொல்றாங்க, அப்படின்னா இந்த ஜனநாயக நாட்டுக்கு எது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க இருக்கிறது ஒரு எத்தனைக்கு இல்லாட்டி ஒரு 2 மதம் இருக்குமா 3 மதம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்க அந்த பக்கம் எங்க இதுல எவ்வளவு லாங்குவேஜ் இருக்கு, எவ்வளவு மொழிகள் இருக்காங்க, எவ்வளவு இனத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி நாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வழியாக எந்த நாட்டுக்கு எதிராகவும் வயலன்ஸை தூண்டி விட மாட்டோம். அப்படி தூண்டி விடுறதாக இருந்தால் அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது, அது எக்ஸ்போர்ட்டிங் ஆஃப் டெரரிசம் அப்படிங்கிறார். We are a democracy. We don't need to learn from other people what freedom of speech is about. But we can tell people this. We don't think freedom of speech extends to incitement to violence. ஸோ சூப்பரான வார்த்தைகள். அதாவது நீங்க டெரரிசத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் தீர்மானிக்கிறீங்களே தவிர உங்களுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதை நீங்க பேச வைக்கலங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காருங்க மனுஷன். UNGA பேசினாரு, 78வது UNGA கமிட்டி நடக்குது, அதுல பேசினார், அதை நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம், செம ஹிட்டு, மனுஷன் வச்சு செஞ்சிருந்தாருன்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல நிருபர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றது அதை விட சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னா நீங்க இந்த கனடா இந்தியா உறவில் அடுத்ததான் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, நாங்க பேச்சுவார்த்தை செஞ்சுட்டு தான் இருக்கோம், எங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் நாங்க அங்க கொடுத்துட்டோம், அவங்கள எவிடன்ஸ் கேட்டா தரமாட்டுக்காங்க. இந்த உண்மையை சொன்னவர் ஒரு நிருபர் கேட்கிறார். அப்படின்னா இதை பத்தி நீங்க அமெரிக்காட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இன்னொரு நாட்டை பத்தி ஏன் நான் இங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கலாம். வார்த்தை ஜெய்சங்கர் அவர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் அவர் என்ன தெரியுமா சொன்னார், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்யா. Did we spend some time on it? Yes, I did spend some time. Did we discuss other things? Yes, we discussed other things. என் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ட்டையும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் செக்ரட்டரி கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஏன்னா அமெரிக்கா கனடாவினுடைய உறவு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும், எங்கே அடிச்சா எங்கே வலிக்கும்னு தெரியும். அமெரிக்காட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இதை நான் சொல்றதுக்கு தயங்கவே இல்லை. எஸ் சொல்றதுக்கு நான் எஸ் சொல்லி தான் ஆவேன். நாங்கள் பேசுறது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். இங்கே மறைத்து அங்கே இன்னொன்று பேசணும் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமும் இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ இங்கே மறைத்து அங்கே ஒன்று பேசுறது இந்தியாவுக்கு கிடையாது. நாங்கள் பேசணும், அப்படி பேசும்போது அமெரிக்கா எங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. I want to be fair. You know, if something is discussed, I am transparent about it. I have no problem saying yes to discuss. சரி, அமெரிக்காட்டையும் இந்தியா பேசியது அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். கனடாவினுடைய அந்த பிரச்சனையை எழுப்பதற்கு முன்னாடி கனடாவினுடைய ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அமெரிக்காட்ட தான் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கார். சொல்லப்போனால் 5 eyes அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல தமிழ் பட்சத்தில். 5 கண்கள் நாடுகள்னா என்ன, 5 கண்கள் 9 கண்களாக மாறினது எப்படி, 9 கண்கள் 14 கண்களாக மாறினது எப்படி, அந்த 5 கண்கள் நாடுகள் எப்படி உருவானது, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை போன காணொலியில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ இந்த 5 கண்கள் வழியாக அதில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வழியாகத்தான் கனடாவுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா அதில் அமெரிக்காவும் ஒரு பங்கு இருக்கும். கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது. அப்போ போட்டு உடைக்கிறார் மனுஷன். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு தெரியும், எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரியும். அதனால நாங்கள் அமெரிக்காட்ட இதை டிஸ்கஸ் பண்ணோம். அமெரிக்காட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுடைய பாயிண்ட்ஸ் அமெரிக்கா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய இந்திய தூதரகங்கள் இருக்கும், பல நாடுகளுடைய இந்திய தூதரகங்கள் இருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி குண்டுகள், அந்த புகை குண்டுகளை தூக்கி வீசுறீங்க,
அடுத்த நாட்டு கொடியை கீழே இறக்குறீங்க, அடுத்த நாட்டு கொடியை போட்டு நீங்க மிதிக்கிறீங்க. உங்க நாட்டுக்கு நடந்தா எப்படி இருக்கும்? And I always ask people one question: how would you react if you were in my shoes? If it was your diplomats, your embassies, your people, what would be your reaction? இல்ல உங்க நாட்டு தூதரகத்துல இன்னொரு நாட்டுல வச்சு நடக்குதுன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, என்ன செஞ்சிட்டு இருப்பீங்க? இந்தியா அதை செஞ்சதா? இந்தியாவினுடைய நிலைப்பாடு வேற. இந்தியா இதை கண்டித்தது. அதே நேரத்தில் அடுத்த நாட்டுக்கு அதை நாங்கள் கொடுக்குறோம். அதாவது இப்போ அமெரிக்காவில் இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்றால் நாங்கள் அமெரிக்காட்ட சொல்கிறோம், அமெரிக்கா தான் அதை சரிப்படுத்த வேண்டும். ஏன்னா அவங்க தூதரகம் எங்கள் நாட்டில் இருக்குது, அதை நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம். அப்போ எங்கள் நாட்டு தூதரகங்கள், அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் பாதுகாக்க வேண்டியது அந்தந்த நாட்டு கடமை. அந்த நாடு கடமை செய்யலைன்னா அந்த நாட்டிடம் தான் கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். செம. அடுத்ததா ஒரு கேள்வி வருதுங்க. சரி, அப்போ டெட்லாக், அவ்வளோதான், கனடா இந்தியா உறவு முறிஞ்சிருச்சே, இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு நிருபர் வைக்கிறார். நம்மளாம் என்ன யோசிச்சிருப்போம், அவ்வளோதானே அப்படின்னு. அந்த வார்த்தை சொல்றாரு, அந்த மனுஷன் சொல்றாரு, டெட்லாக் அப்படிங்கிற வார்த்தை இங்கே நீங்கள் சொல்லியிருக்கவே கூடாது தம்பி. ஏன்னா டெட்லாக் எனக்கும் கனடாவுக்கும் நடந்திருக்கிறது பிரச்சனை தானே தவிர ஒட்டு மொத்தமாக யுத்தமோ இல்லை 2 பேருமே இனிமேல் பேசிக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. I don't know if I would use the term deadlock. இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எங்களுக்குள்ள டெட்லாக் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களே மாத்திட்டாரு. ஒரு 20 தினங்கள்ல அவருடைய ஸ்பீச்சை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிபிள் அலிகேஷன் சொன்னாரு, கிரெடிபிள் ரீசன் சொன்னாரு, கிரெடிபிள் எவிடன்ஸ் அதை சொல்லவே இல்லை. அடுத்ததா வந்துட்டு இல்லை இந்தியா வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல நாடு, அங்கே வந்து ஜனநாயக நாடு, சூப்பராக இருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, அது கூட நாங்கள் நட்புறவை பேண வேண்டும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். முடிச்சிட்டார் மனுஷன். இங்கே அதே தான் சொல்றாரு. வார்த்தை ஜெய்சங்கர் அவர் சொல்றாரு, டெட்லாக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அதில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே அவங்க செய்யறது செய்யட்டும், எங்கள் நாட்டுக்கு தேவையான உரிமைகள் நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அடுத்ததா இந்தியா அமெரிக்காவினுடைய உறவை பற்றியும் செம்மையாக சொன்னாருங்க. இந்தியா அமெரிக்காவினுடைய உறவு இதை நான் எப்படி ஸ்கேல் பண்ணணுன்னே தெரியலை. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் பார்க்கும்போது ஒரு பார் இந்தியா அமெரிக்கா உறவில் இதுதான் நாங்கள் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அதை விட பெருசாக செஞ்சுருப்போம், மறுபடியும் அதை விட பெருசாக செஞ்சுருப்போம். இந்தியா அமெரிக்காவினுடைய உறவில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிறைய டொமைன்ஸை நம்ம சூஸ் பண்ண நாங்கள் 2 பேரும் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியா அமெரிக்காவினுடைய உறவில் இது மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக பார்க்கப்படுது. இப்போ சொல்லப்போனால் இந்த காலத்தில், இப்போ தேவைப்படுற காலத்தில் ரொம்ப சூப்பரான பார்ட்னர்ஸாக 2 பேர் மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியா அமெரிக்காவினுடைய உறவையும் பிற நாடுகளுக்கு பறைசாற்றி விட்டார். ஒரு ஸ்பீச்சில் மனுஷனால் என்னென்ன சொல்ல முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ வச்சு செஞ்சுட்டார் மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு. என்ன விவரம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன்னா என்னமோ ரொம்ப அவரை போட்டு புகழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு எதிரி நாட்டுகிட்ட இல்லாட்டி ஒரு வல்லரசு நாட்டில் போய் உட்கார்ந்து இங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது இவ்வளோ விஷயத்தை இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்தியாவினுடைய நிலைப்பாடு இதுதான், இந்தியானா இதுதான்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இதை தான்டா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த தருணத்தை ஒவ்வொரு நொடியும் நம்முடைய டிவி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாங்கிற நாடு என்ன, அதனுடைய பவர் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் இல்லாட்டி நம்முடைய அரசு அதிகாரிகள் அவங்க செய்கிற வேலை என்ன அப்படிங்கிறது நம்முடைய இந்திய மாணவ மாணவிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய கெத்து பல மடங்கு உயர்ந்திருக்கும். அவங்க அதை சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்கன்னா பிற நாட்டு மக்கள், மாணவர்கள் பார்க்கும்போதே இந்தியாவினுடைய அந்த வளர்ச்சியை பாருடா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம மீடியாக்கள் அதை காண்பிக்க, ஜெய்சங்கர் தமிழ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா இவர் ஸ்பீச் பண்ணியிருக்காரு, 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்பீச் பண்ணியிருக்காரு, ஒரு பேராகிராஃபில் முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் ஸ்பீச் பண்ணாரா? எவ்வளோ முக்கியமான டெட்லாக்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்தியா அமெரிக்காவினுடைய உறவில் பார் நாங்கள் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கிறது. அவர் ஸ்பீச் பண்ணார்னா கண்டிப்பாக அது தமிழ் பட்சத்தில் வரும். இது கண்டிப்பாக அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு அவரை தூக்கி வச்சு கொண்டாடணும்லாம் கிடையாது. இந்தியாவுக்காக ஒரு மனுஷன் பேசுகிறார், அந்த மனுஷன் பேசுகிறது தமிழில் நான் சொல்லுவேன். நீங்களும் அதை கேட்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கேட்டிங்கன்னா 4 பேர் கேட்கறதுக்கான அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்துங்க. நம்மளை தவிர வேறு யாரும் இதை செய்ய மாட்டாங்க. டிபி ட்ரூப்ஸ் செஞ்சால் மட்டும்தான் உண்டு. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.